ஹாய் மக்களே, எதுக்கு இந்த வீடியோனா அரசியலை பற்றி பேசுகிறதுக்காக தான். எனக்கு பெருசாக அரசியல் பற்றிலாம் எதுவும் தெரியாது. நம்ம தெரியாததை நாம் எதுக்கு பேசணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் நானும் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு யூடியூப்பையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில் சில சேனல் சரிங்களா என்ன பண்ணுதுன்னா ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேட்டி எடுக்கிறன்ற பேரில் திரியிறாங்க சரிங்களா. எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காண்டியே நீங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து நீங்கள் மைக் எடுத்துகிட்டு திரியிறீங்க சரிங்களா. உங்கள் தனிப்பட்ட உங்களுக்கு பிரச்சனைனா அதை கொண்டு போய் நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டுங்க சரிங்களா. நீங்கள் வந்து மக்கள்கிட்ட திணிக்காதீங்க. மக்களுக்கு வந்து இன்னும் அரசியல் என்னன்னு புரியல சரிங்களா. எண்ணமுக்கு வந்து யாருக்குமே புரியலை சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து மக்களோட கருத்து என்னன்னு நீங்கள் கேட்கணும். என்னென்னா இப்போ புது ஆட்சி அமைச்சிருக்கு, அதை பற்றி கேளுங்க. உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிச்சிருக்கா, என்னெல்லாம் திட்டலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கணும் சரிங்களா. எதிர்கட்சியை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணணுன்றதுக்காண்டியே நீங்கள் மைக் எடுத்துகிட்டு திரியிறீங்க சரிங்களா. இதுதான் உண்மை. இதில் ஒரு பொம்பளை வந்து பேட்டி கொடுக்குது. என்னன்னா ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு ஜெயிச்சு வந்துட்டா மு.க.ஸ்டாலின் ஐயா வந்து செத்து போயிடணுமா. எதுக்கு? அவர் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் தப்பு பண்ணிட்டாருன்ற மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா. அவர் பண்ண நல்லதை சொல்லுங்கள் சரிங்களா. இன்ன வரையும் ஆளுங்கட்சி ஒரு முறை கூட அவர் செஞ்ச நல்லதை பற்றி சொல்லவே இல்லை. அவர் இந்த விஷயம் நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா சொல்ல மாட்டீங்க சரிங்களா. ஏன்னா உங்கள் ஆட்சி இல்லையா. சொல்லிட்டா மக்களுக்கு புரிஞ்சிடும். அப்படி தானே. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேளுங்க சரிங்களா. நீங்கள் என்ன நலத்திட்டம்லாம் பண்ணியிருக்கீங்க, புதுசாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கீங்க, மக்கள் என்ன தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு எதிர்கட்சிக்கு நீங்கள் எதிர்ப்பாக மைக்கை தூக்கிட்டு திரியாதீங்க சரிங்களா. மு.க.ஸ்டாலின் ஐயா ஒரு நடிகர் ஜெயிச்சு வந்ததுக்காண்டி ஏன் சாகணும். மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு வந்தால் புதிய ஆட்சி நல்லது பண்ணலைன்னா மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் தான் சாகணும் சரிங்களா. அவர் சாகணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு முறை இந்த மாதிரி பேட்டி எடுத்துகிட்டு திரியாதீங்க. மக்கள் புரிஞ்சு பேசுங்க சரிங்களா. அவர் பண்ண தப்பு சொல்கிறீங்க சரியா. அவர் தப்பு பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அவர் பண்ணதாகவே இருக்கட்டும். அவர் பண்ண நல்லது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா. பேசணுன்னா நிறைய பேசிட்டு போகலாம். அரசியல் புரிஞ்சு பேசுங்க. தேவையில்லாத இந்த மைக்கை தூக்கி திரியிறீங்க பாருங்கள், அதை நிறுத்திக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஆளுங்கட்சி மேலே ஆதரவு தரணுன்ற எண்ணம் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்டே போய் கேளுங்க சரிங்களா. அவங்ககிட்டே போய் நீங்கள் நலத்திட்டத்தை பற்றி பேசுங்க.